மார்னிங் புக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இன்னைக்கு சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் முருகேஸ்வரி வாசன். நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமன், ஒரு ஹோம் மேக்கராக இருந்து இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கேன். நான் படித்தது மேத்ஸ் கிராஜுவேஷன், அப்புறம் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய 1 year கோர்சஸ் பண்ணியிருக்கேன், அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் அட்வர்டைசிங் எல்லாம். பட் இருந்தும் ஒரு ஹோம் மேக்கரா இருந்த என்ன வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த அளவுக்கு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அசோசியேஷனும் இந்த புக்ஸும் தான். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து உங்க கூட எல்லாரு கூடயும் இந்த புக்ஸை பத்தி நான் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். புக்ஸ்ன்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம படிச்சது காலேஜ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி புக்ஸ் படிச்சது இல்லை. குமுதா ஆனந்தோட தினத்தந்தி தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்த டைம்ல தான் வந்து எனக்கு வந்து இந்த அசோசியேஷன்ல வந்து புக்ஸ் படிக்கிறத பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது படிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச புக் தான் யூ கேன் வின் புக். ஸோ அது வந்து என்னைக்குமே என்னோட ரொம்ப ஹார்ட்ல க்ளோஸ் ஆன ஒரு புக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் எடிஷனை வந்து நான் இன்னைக்கு படிச்சு இடிச்சு கிழிஞ்சே போயிருச்சு. 2வது எடிஷனும் நான் வாங்கிட்டேன். ஸோ அந்த புக்கை கடைசியாக உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் அந்த புக்கை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம் சார். இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்திலே வந்து இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, வின்னர்ஸ் டோன்ட் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அதாவது நிறைய ஒரு வின்னர் என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயத்த வந்து பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பண்ற விஷயத்த வந்து டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட்ல பாக்குறது எப்படி இருக்கு அப்படின்னா, யாரு அதாவது ஒரு பிசினஸா இருக்கட்டும், ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல பீப்புளா இருக்கட்டும், எதோ ப்ரொமோட் பண்ணணும்னாலுமே ஒரு நியூ ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க மட்டும்தான் வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். ஸோ இவர் வந்து நம்ம 50 வருஷம் முன்னாலேயே இந்த புக்கை எழுதி இருக்காரு. அதுல வந்து தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நம்ம வந்து ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும், நம்ம வந்து டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும் அப்படின்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட். இது வந்து எதுக்கு இந்த புக்ல வந்து ஃபுல்லா சொல்லி இருக்கிறதே ஆட்டிடியூட் மட்டும்தான். இந்த ஒரு ஆட்டிடியூட வச்சு இவ்வளவு வந்து ஒரு புக் எழுத முடியுமா அப்படின்றத வந்து நான் இந்த புக்ல தான் நான் பார்த்தேன் நானு. ஏன்னா ஒவ்வொரு பேஜுமே வந்து அவ்வளவு முக்கியமா இருக்கும். என்ன பெனிஃபிட் அவர் என்ன சொல்றாருன்னா, the greatest discovery of my generation is this: human beings can alter their lives by altering their attitude. அவங்க ஆட்டிடியூட ஆல்டர் பண்ற மூலமா அவங்க லைஃபே டோட்டலா வந்து மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். போத் பர்சனலும் சரி, ப்ரொஃபஷனலாவும் சரி, நம்ம வந்து இந்த ஆட்டிடியூட சேஞ்ச் பண்றதுனால நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். சக்சஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொமோஷனல் டு ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றாரு. சார் வீடியோ பிளே பண்ணலாம் சார். ஒரு களை கட்டிய திருவிழாவில் ஒரு மனிதன் வண்ணமயமான பலூன்களை விற்று வந்தான். சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை பலூன்கள் அவன் கடையின் மேல் மிதந்து கொண்டிருக்க குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் அவனைச் சுற்றி கூடினர். விற்பனை மந்தமாகவும் போதெல்லாம் அவன் அமைதியாக ஒரு பலூனை ஹீலியம் நிரப்பி வானத்தில் விடுவான். அது மேலே பறக்கும்போது குழந்தைகளின் உற்சாகமும் மீண்டும் உயரும். ஒரு சிறுவன் அவனிடம் கேட்டான், நீங்கள் கருப்பு பலூனை விட்டாலும் அது மேலே பறக்குமா? அந்த மனிதன் புன்னகையுடன் சொன்னான், மகனே, பலூனை உயர்த்துவது அதன் நிறம் அல்ல, அதுக்குள்ள இருக்கிறதுதான். அந்த வார்த்தைகள் வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்மை உயர்த்துவது நம்முடைய தோற்றம் அல்ல, நம்முள்ள நம்பிக்கை, மனதைரியம், நேர்மறை மனப்பாங்கு, அதுவே நம்முடைய ஹீலியம். இந்த சொல்ற மாதிரி அந்த நமக்குள்ள ஒரு ஹீலியம், நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்மள பறக்க வைக்கும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் வந்து 8 steps ஆஃப் ஆட்டிடியூட் சேஞ்ச் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த ஆட்டிடியூட் சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதுக்கு இதை சொல்றாருன்னா, நம்ம ஒரு ஈஃபில் டவரா இருக்கு, ஏதோ ஒரு டவர், அந்த டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% வந்து அடியில தான் புதைஞ்சிருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு மேலதான் வந்து இது இருக்கும், அந்த டவர் இருக்கும். இல்ல பில்டிங் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குன்றத பாக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டிடியூடுன்னா அது ஏதோ ஒரு பொருளோ, ஏதோ கடையில விற்கிறதோ, ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் சொன்னா நம்ம கேட்டுக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அது நம்மளுடைய மனநிலை. நம்ம கிட்டயே எப்படி நடந்துக்கிறோம்,
நம்மள சுத்தி இருக்க பீப்புள், அதாவது நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல அது கொஞ்சம் அடுத்த சர்க்கிளா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃபீஸ், ஒர்க் பண்ற இடம், அதோட கொஞ்சம் அடுத்த சர்க்கிள், நம்ம வெளியே போறோம், ஒரு மால் போறோம், ஒரு காய்கார்ட்ட பேசுறோம், யார் யார்கிட்டயோ பேசுறோம், எல்லாம் இவங்க எல்லார்கிட்டையும் நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்றோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட். ஸோ ஆட்டிடியூட்ன்றது நமக்குள்ள இருக்க ஒரு மனநிலை. அந்த மனநிலைக்கு வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து இந்த 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 வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தங்க கொஞ்சம் மனநிலை மனிதர்களின் மனதை வெல்லும். ஒரு சிறுவன் நம்பிக்கையோடும் கனவுகளோடும் புதிய நாட்டில் காலடி எடுத்து வைத்தான். தொடர் விடாமுயற்சியோடு பல வேலைகளைச் செய்து ஒரு பெரிய தலைவராக வளர்ந்தான். தன்னை மட்டுமல்லாமல் பலரின் வாழ்க்கையையும் உயர்த்தினான். ஒரு நாள் ஒரு பெரிய மாநாட்டு அரங்கில் தலைமைத்துவம் பற்றி பேசும் பொழுது ஒருவர், சார், மனிதர்களை எப்படி கையாள்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சிரித்தபடி சொன்னார், மனிதர்களை புரிந்து கொள்வது தங்கம் தோண்டும் வேலை போல மண் அதிகம் இருக்கும், ஆனால் நம் நோக்கம் தங்கம் மட்டுமே. ஆகையால் மண்ணை தாண்டி தங்கத்தை தேடுவது போல குறைகளை தாண்டி மனிதர்களின் மதிப்புகளை தேடுவோம். இது எப்படி இருந்தது பாத்தி, அதாவது இவர் சிவகரா சார் எப்படி பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு கதை சொல்லுவார். ஒவ்வொரு பேஜ்லயும் ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி மூலமா நமக்கு சொல்றனால நமக்கு இன்னும் ஈஸியா வந்து புரியும். அப்ப எவ்வளவு நம்ம மக்களை புரிஞ்சுக்கணும்னு நம்ம பேசுறோம். ஆனா இதுல அவர் சொல்ற மாதிரி அதுல இருக்க குறைகளை நீக்கிக்கிட்டு, எவ்வளவு குறை இருந்தாலும் நீக்கிட்டு அவங்க கிட்ட நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஒரு நல்ல தங்க மனநிலை வேணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து பார்த்தா, மேக் அ ஹேபிட் ஆஃப் டூயிங் இட் நவ். இது வந்து நீங்க உண்மையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து இவர் சார் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு பையன் இருந்தானா, அவன் வந்து எப்படி சொல்றான்னா, நான் வந்து வளர்ந்ததுக்கு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறானா, ஸ்கூல்ல போய் நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இது கல்யாணம் பண்றா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருப்பேன்னுவா. கல்யாணம் பண்ணியும் வந்து இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து திருப்பி குழந்தைங்க காலேஜ் போன, அப்படியே ரிட்டையரே ஆயிட்டான். ரிட்டையர் ஆகிற வரைக்குமே அவன் லைஃபை என்ஜாய் பண்ணவே இல்லை. இந்த சந்தோஷமா இருக்கலாம், அந்த சந்தோஷமா இருக்கலாம்னு இப்படியே வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே போயாச்சு. யூஸ்வலா நானே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம ஒரு 70 வயசுல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கும் போது, இப்ப ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், ஏதோ ஒண்ணு பண்ணோம், குழந்தைங்களை பெற்றோம், கல்யாணம் பண்ணோம், இந்த மாதிரி இல்லாம எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நான் எப்பயுமே பண்ணியிருக்கோம் அப்படின்றத நினைச்சு பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு சந்தோஷம் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா, டெய்லி விஷயங்களை நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஏன்னா வந்து நமக்கு கிடைக்கும். இவர் புக்ல என்ன சொல்றாருன்னா, லைஃப் இஸ் நாட் அ ரிஹர்சல், ட்ரெஸ் ரிஹர்சல் கிடையாது, ஒன்லி ஒன் ஷாட். ஒரு தடவை தான் கிடைக்குது. இன்னைக்கு இந்த ஒரு செகண்ட் நம்ம கிடைக்கிற செகண்ட் திருப்பி கிடைக்க போறது இல்லை. ஸோ அதனால நம்ம எந்த விஷயம்னாலும் போஸ்ட்போன் பண்ண வேணாம். அதுக்கு வந்து அவர் வந்து 2 டிசீஸ் சொல்றாரு. பேரலிசிஸ் ஆஃப் அனாலிசிஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்னா ஒரு சட்டுன்னு ஒரு ஹோட்டலுக்கு பண்ண கூட என்ன வேணும்ன்றது கூட டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. அதையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அது வந்து பேரலிசிஸ் ஆஃப் அனாலிசிஸ் ஒரு டிசீஸ். எக்ஸ்கியூஸ் சொல்றது, ஐ வில் ட்ரை, நான் முயற்சி பண்றேன், நான் ட்ரை பண்றேன், இது பண்றேன் அப்படின்ற சொல்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்கியூஸ் சொல்றதுதான். ஸோ லைஃப் இஸ் அ ரிகர்சல் கிடையாது, ஒரு ஷார்ட் தான். அதை வந்து நம்ம நல்லா வாழணும். அதுக்கு we have to do it now. அடுத்தது வந்து டெவலப் கிராட்டிடியூட் ஆஃப் ஆட்டிடியூட். இது வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம மேஜிக் மார்னிங் இந்த புக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்லயே சரி நிறைய இதை பத்தி நம்ம பேசிட்டோம். தேங்க்யூ, எதுக்குனாலும் நன்றி. ஆனா அந்த நன்றி உள்ள இருந்து வரணும், உணர்வு பூர்வமா வரணும். அதுதான் வந்து முக்கியம். எப்ப அதை உணர்வு பூர்வமா வந்து நம்ம உணர்வு பூர்வமா சொல்றோமோ அப்போ வந்து அது வந்து நமக்கு வந்து பெரிய பிளெஸிங் ஆகும். இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் நாட் யுவர் ட்ரபிள்ஸ். பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணுங்க. அதுல இன்னும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றாருன்னா, மெனி ஆஃப் அவர் பிளெஸிங்ஸ் ஆர் ஹிடன் ட்ரெஷர்ஸ். நிறைய பிளெஸிங்ஸ் வந்தீங்கன்னா ஹிடன் ட்ரெஷர்ஸ் நமக்குள்ள இருக்கு அந்த பிளெஸிங்ஸ். ஆனா நம்ம வந்து அதை வெளியே வந்து சொல்றது கிடையாது, பேசுறது கிடையாது. நம்ம வந்து இந்த ட்ரபிளையே நம்ம பேசிட்டே இருக்கோம். ஸோ அதனால டெவலப் அன் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். அடுத்தது வந்து லேர்ன் டு லைக் த திங்ஸ் தட் நீட் டு பி டன். இன்னைக்கு நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து நமக்கு பிடிக்கலன்றனால நம்ம செய்ய மாட்டோம்.
உதாரணத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்களேன். நம்ம வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல உடம்பு ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் இதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா பிடிக்காத விஷயமா இருந்தா போஸ்ட்போன் பண்ணி பண்ணி நைட் வரைக்கும் பார்த்துட்டு நைட்டும் திருப்பி பண்ணாம போயிரும். அதனால என்னன்னா, நம்ம எப்பயுமே வந்து நமக்கு பிடிக்காத விஷயத்த முதல்ல பண்ணிடணும். அது கூட ஒரு புக் இருக்கு, ஈட் த ஃப்ராக்னு ஒரு புக் இருக்கு. பிடிக்காத விஷயத்த காலையில, இப்ப பிடிக்காத எக்ஸசைஸ காலையில நம்ம 5:30க்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஹாப்பியா ஜாலியா நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த பிடிக்காத விஷயமும் ஒரு நாள் பிடிச்ச விஷயமா ஆயிரும். அது எப்ப ஆகும், நமக்கு ஒரு ஹேபிட் ஆகும்போது அதுவும் ஆகணும். ஸோ அதனால அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லேர்ன் டு லைக் த திங்ஸ் தட் நீட் டு பி டன். அந்த வேர்ட்ஸ் வந்து என்னைக்குமே நம்ம வந்து மறக்க வேண்டாம். அடுத்தது வந்து கெட் இன்டு அ கண்டினியூஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏதோ படிச்சு முடிச்சிட்டோம்ல அப்படின்ற மனநிலையில தான் நம்ம இருப்போம். ஆனா இவர் சொல்றது 2 எஜுகேஷன். ஒன்னு வந்து ஃபார்மல் எஜுகேஷன், அது வந்து இன்டெலெக்சுவல் எஜுகேஷன் இன்ஃப்ளூயன்சஸ் த ஹெட் அப்படின்றாரு. இது வந்து நம்மளுடைய மூளைக்கு. வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இன்ஃப்ளூயன்சஸ் த ஹார்ட். ஹார்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து பார்த்தா வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த 5 C's சொல்றாரு. அது வந்து கேரக்டர், கமிட்மெண்ட், கன்விக்ஷன், கர்டசி, கரேஜ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய, அதாவது இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம், அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் நம்ம எப்பயுமே இருக்கிறது, அது இல்லாம இந்த மாதிரி எஜுகேஷன் வந்து என்ன நமக்கு கொடுக்கும் அப்படின்னா நல்ல பண்புகளை கொடுக்கும், நல்ல உறுதிப்பாடு, உறுதியான மனநிலையை கொடுக்கும். அதுக்கப்புறம் திடமான ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலைய, மன உறுதியை நமக்கு கொடுக்கும். அப்புறம் இப்ப கர்டசி, பணிவா இருக்கிறது, மென்மையா நடந்துக்கிறது நமக்கு சொல்லி கொடுக்கும். துணிவு, தைரியம், தைரியமா இருக்கிறதுக்கு நமக்கு நீங்க யோசிச்சு இந்த மாதிரியான ஒரு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும். இதுல எங்க நம்ம பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும் அதை நம்ம ஏத்திக்க போறோம், அவ்வளவுதான். மற்றபடி இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். அதை வந்து எந்த பெர்சன்டேஜ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான். வீடியோ ப்ளே பண்ணிடலாம் சார். ஜான் ஒரு நிறுவனத்தில் மரம் வெட்டும் தொழிலாளியாக 5 ஆண்டுகள் பணியாற்றினார். ஆனால் அவருக்கு ஒருபோதும் சம்பள உயர்வு கிடைக்கவில்லை. அதே நிறுவனத்தில் புதிதாக சேர்ந்த பில் ஒரு ஆண்டுக்குள் உயர்வு பெற்றார். இதனால் ஜான் மனவருத்தமடைந்தார். நிறுவனம் முடிவுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்தது. ஜான் அதிக நேரம் உழைத்தாலும் அவரது உற்பத்தி திறன் மாறவில்லை. பில் எப்படி குறைந்த நேரத்தில் அதிக மரங்களை வெட்டுகிறார் என்று கவனித்த ஜான் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். ஒவ்வொரு மரத்தையும் வெட்டிய பிறகும் பில் தனது கோடாரியை கூர்மையாக்கி கொண்டிருந்தார். ஜான் கடினமாக உழைத்தார். பில் புத்திசாலித்தனமாக உழைத்தார். பாடம்: வளர்ச்சி என்பது அதிகமாக உழைப்பதில் அல்ல, தொடர்ந்து நம் திறன்களையும் கருவிகளையும் மேம்படுத்துவதில்தான். நாம் எப்போதும் நமது கோடாரியை கூர்மையாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இது வந்து நம்ம கிளியரா வந்து நம்ம கண்டினியூஸா ஒரு எஜுகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும், நம்மள அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்ன்றத சொல்ற ஒரு வீடியோ இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பில்ட் அ பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம். நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும்போது இது ரொம்ப முக்கியம் நானே வந்து சொல்லிட்டே இருக்கேன். பட் எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது செல்ஃப் எஸ்டீம், நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை எப்படி இன்க்ரீஸ் பண்றது. இதுக்கு வந்து 2 சிம்பிளான விஷயம் தான் சொல்றாரு. ஒண்ணு வந்து சிம்பத்தி அண்ட் எம்பத்தி. சிம்பத்தினா என்ன அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல். எனக்கு நீங்க என்ன உணர்றீங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது சிம்பத்தி. எம்பத்தி என்னன்னா, ஐ ஃபீல் ஹவ் யூ ஃபீல். உங்களுக்கு என்ன உணர்றீங்களோ அதை என்னால உணர முடியும்ன்றது எம்பத்தி. என்ன சொல்றேன்னா, இது 2மே கண்டிப்பா தேவை. ஒரு நல்ல செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கும் அப்படின்னா, அதாவது ஹியூமனிட்டி, மனித நேயம், அதை பத்தி தான் இந்த பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் ஃபுல்லா அவர் பேசுறது இந்த மனித நேயத்தை பத்தி தான். ஸோ நமக்குள்ள இருக்க அந்த சின்ன சின்ன சாஃப்ட் கார்னர்ஸை வந்து வெளிப்படுத்துறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த நம்ம பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, there are 2 kind of people in the world. ஒருத்தர் வந்து டேக்கர்ஸ், இன்னொருத்தர் வந்து கிவர்ஸ். டேக்கர்ஸ் எடுத்துக்கிறவங்க, கிவர்ஸ் இது கொடுக்கறவங்க. இதை வந்து நான் வந்து ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு பெறுவோமா, பெருந்தன்மையோடு கொடுப்போமா. வில்லியம் தனது புதிய காரை கவனமாக சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அண்டை வீட்டார் ஈத்தன் வந்து, இந்த கார் எப்போது வாங்கினீர்கள்? அருமையாக உள்ளது என்றார். வில்லியம் புன்னகைத்துக் கொண்டே, நான் வாங்கவில்லை, என் அண்ணன் எனக்கு பரிசாக கொடுத்தார் என்றார். ஈத்தன் அந்த காரை ரசித்து பார்த்து கூறினார், எனக்கும் இப்படிப்பட்ட கார் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். வில்லியம் அமைதியாக, அப்படியென்றால் இப்படிப்பட்ட அண்ணன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் என்றார். அப்போது அருகில் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஈத்தனின் மனைவி முன்னே வந்து, நான் அப்படிப்பட்ட அண்ணனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார்.
அந்த நொடியில் உரையாடல் மாறிவிட்டது. பெற வேண்டும் என்ற ஆசை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமாக மாறியது. பெற நினைப்பதை விட பிறர் வாழ்க்கையில் மாற்றமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது சிறந்த மனப்பாங்கு ஆகும். இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதையிலயும் நச்சுன்னு நமக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்லிடுவாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் அவே ஃப்ரம் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ். நெகட்டிவ் விஷயத்துல இருந்து நம்ம வந்து வெளியேறணும் அப்படின்றது வந்து சொல்றாரு. இது எப்படின்னா அவர் டைரக்டாவே ஒரு விஷயம் நமக்கு சொல்றாரு. எனக்கு கூட சொல்றது கொஞ்சம் இதா இருக்கு. மோஸ்ட் பீப்புள் கோ டு தேர் கிரேவ்ஸ் வித் மியூசிக் ஸ்டில் இன் தம். நிறைய பேர் வந்து தனக்குள்ள இருக்க திறமைய வந்து உள்ள வச்சுக்கிட்டே தான் வந்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸால தான். நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கவங்களுடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸால என்ன ஆயிருதுன்னா நம்ம சில விஷயங்களை செய்யாமையே கூட நம்ம வந்து விட்டுடுறோம். சோ அதுக்கு கூட ஒரு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்ம ஒரு கழுகின் முட்டை ஒரு கோழியின் கூண்டில் வைக்கப்பட்டது. முட்டை உடைந்து சிறிய கழுகு பிறந்தது. ஆனால் அது ஒரு சாதாரண கோழியைப் போலவே வளர்ந்தது. பறக்கத் துணியவே இல்லை. ஒரு நாள் வானத்தில் பறந்து கொண்டிருந்த கழுகை பார்த்து அது யார் என்று கேட்டது. அது கழுகு, நீ கோழி, நீ எப்போதும் பறக்க முடியாது என்று கோழி கூறியதை நம்பியது. பெரிய வலிமையான இறக்கைகள் இருந்தும் அது தரையில் வாழ்ந்தது. நம் வாழ்க்கையும் அப்படிதான். சில நேரம் சூழல் சொல்வதை கேட்டு நம் திறனை மறந்து விடுகிறோம். நம்மிடம் இறக்கைகள் இருக்கின்றன. ஒரு தைரியமான தாவல் போதும். நாம் பறந்து வாழப் பிறந்தவர்கள் என்பதை உணர. எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாத்தீங்களாங்க. அது நம்ம மறந்த ஒரு விஷயத்த கூட அது வந்து தெளிவா நமக்கு புரியுற மாதிரி நச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டார்ட் யுவர் டே வித் சம்திங் பாசிட்டிவ். டெய்லி நம்ம நாளை வந்து பாசிட்டிவா நம்ம வந்து நம்ம இந்த மேஜிக் மார்னிங் புக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்கவங்க நம்ம சொல்லவே இல்லை. நம்ம மைண்ட்ல வந்து அதுதான் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுல வந்து வின்னர்ஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த ஆன்சர் அண்ட் லூசர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ பார்ப்போம். பார்த்தோன்னு நான் ஒரு தாத்தா தன் பேரனிடம் வலிமையான பாடம் ஒன்றை பகிர்ந்தார். மகனே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தினமும் ஒரு போர் நடக்கிறது. 2 ஓநாய்களுக்கு இடையே நடப்பது போல். ஒரு ஓநாய் கோபம், பொறாமை, பயம் மற்றும் பேராசை கொண்டது. மற்றொரு ஓநாய் அன்பு, அமைதி, நம்பிக்கை மற்றும் உண்மை நிறைந்தது. பேரன் கேட்டான், தாத்தா, இதில் எது ஜெயிக்கும்? தாத்தா புன்னகையோடு சொன்னார், நீ எதற்கு உணவு கொடுக்கிறாயோ அதுதான் ஜெயிக்கும். புறம் பேசுவது, பொய் சொல்வது, வன்மம் வைப்பது இவை தீய ஓநாய்க்கு பலம் சேர்க்கும். ஆனால் நன்றி உணர்வோடு இருப்பது, கசப்பான நேரத்திலும் உண்மையை பேசுவது போன்றவை நல்ல ஓநாயை வளர்க்கும். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளவது, நாம் எந்த ஓநாய்க்கு உணவளிக்கிறோமோ அதுவே நாம் வாழும் வாழ்க்கையை தீர்மானிக்கும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாத்தீங்களாங்க. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்க்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா நமக்கு வந்து அவ்வளவு அருமையா புரிய வச்சிருக்காரு. ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளே போட்டுட்டு இருந்தா வின்னிங் மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன். அதே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் போட்டோம்னா அது கண்டிப்பா லூசர்ஸ் ஆகும். இப்போ இந்த இதுல ஒரு 6 விஷயம். வின்னர்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் அ ப்ரோக்ராம். அவங்க வந்து எப்பயுமே ஒரு பிளானோட இருப்பாங்க. பட் இவங்க வந்து லூசர்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இட் மைட் பி டிஃபிகல்ட் பட் இட் இஸ் பாசிபிள். கஷ்டமான விஷயம் தான், ஆனா நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வின்னர்ஸ். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, லூசர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இட் மைட் பி பாசிபிள், முடியும், ஆனா வந்து ரொம்ப கஷ்டம், முடியாது அப்படின்ட்டுருவாங்க. இவங்களுக்கு வின்னர்ஸ்க்கு ட்ரீம் இருக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லூசர்ஸ்க்கு ஸ்கீம். when a winner makes a மிஸ்டேக் பண்ணாங்க வின்னர்னா அவங்க வந்து கண்டிப்பா அதை ஒத்துக்குவாங்க. he says I was wrong. பட் லூசர் என்ன சொல்லுவாங்கன்னா இட் வாசன்ட் மை ஃபால்ட், என்னுடைய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பர்சனாலிட்டிஸ். இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் பர்சனாலிட்டி பேசும்போது நான் ஒரு 3 விஷயம் நான் சொல்ல போறேன். ஒன்னு வந்து சக்சஸ் பிரின்சிபல், அடுத்தது ஸ்ட்ரகிள், அடுத்து ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். இதுல வந்து இந்த பாசிட்டிவ் பர்சனாலிட்டி இருக்குல்ல, இது வந்து மேக்னெட்டிக் பர்சனாலிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். அது வந்து எப்படின்னா அட்ராக்ட் பீப்புள். அவங்க ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவங்கள சுத்தி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மக்கள் அவங்கள நோக்கி போறதுன்றது வந்து நீங்களே வந்து உணர்வீங்க. நம்ம அந்த மாதிரியான ஒரு பீப்புள் நீங்க நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து நான் இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இளைஞன் ஒரு முறை ஒரு குருஜியிடம் வேதம் கற்றுக்கொண்டிருந்தான். ஒரு நாள் அவரிடம் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டான். குருஜி அமைதியாக மறுநாள் காலை ஆற்றங்கரையில் அவரை வந்து சந்திக்க சொன்னார். அடுத்த நாள் இருவரும் ஆற்றில் இறங்கினார்கள். மெதுவாக, மேலும் மேலும் தண்ணீர் கழுத்து வரை வந்தது. அப்படியே திடீரென்று குருஜி அந்த இளைஞனின் தலையை தண்ணீருக்குள் தள்ளினார். அவன் திணறினான், போராடினான், மூச்சுக்காக தவித்தான்.
மயங்கப் போகும் நேரத்தில் குருஜி அவனை மேலே இழுத்தார். அவன் மூச்சை இழுத்தான், உயிர் பிழைத்த மாதிரி. அப்பொழுது குருஜி கேட்டார், தண்ணீருக்குள்ளே இருந்த பொழுது உனக்கு எல்லாத்தையும் விட அதிகமா என்ன தேவைப்பட்டது? அவன் சொன்னான், காற்று, மூச்சுக்காற்று என்று. குருஜி சிரித்தபடியே கூறினார், அதுதான் வெற்றியின் ரகசியம். மூச்சுக்காற்று எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி வெற்றியையும் நீ அதே அளவுக்கு ஆசைப்படுற நாளில் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறினார். அவர் அதாவது நம்மளுடைய மூச்சு காற்று நமக்கு சக்சஸ் எந்த அளவு தேவை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம்னா, மூச்சு காற்று அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்கு சக்சஸ் வரும். ஆனா அந்த சக்சஸ் எப்போ வரும் அப்படின்னா, அதுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்னு ஸ்ட்ரகிள்ஸ் வரும், 2வது ஃபெயிலியர்ஸ் வரும். இந்த ஸ்ட்ரகிளுக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு விடுதலுக்கும் கைத்தாங்கல் தேவையில்லை. சில நேரங்கள்ல இறக்கைகள் தான் தேவை. ஒரு உயிரியல் ஆசிரியர் ஒரு பூச்சிக்கூட்டை காட்டி அதிலிருந்து வெளிவரும் வண்ணத்து பூச்சிக்கு உதவ வேண்டாம் என்று மாணவர்களிடம் கூறி வெளியேறினார். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சி அந்த கூட்டை உடைத்து வெளியே வர போராடத் தொடங்கியது. அது மிகவும் கஷ்டப்பட்டதை பார்த்த ஒரு மாணவன் இரக்கம் கொண்டு கூட்டை மெதுவாக திறந்து உதவினான். அது எளிதாக வெளியே வந்தது. ஆனால் இறக்கைகள் பலவீனமாக இருந்ததால் விரைவில் உயிரிழந்தது. ஆசிரியர் திரும்பி வந்து மாணவர்களிடம், அந்த போராட்டமே அதன் சிறகுகளை பலப்படுத்தும். நீங்கள் அதன் கஷ்டத்தை நீக்கவில்லை, அதன் பறக்கும் வாய்ப்பை நீக்கிவிட்டீர்கள் என்று கூறினார். ஆக பெற்றோர்த்துவம் என்பது ஒவ்வொரு சிரமத்திலிருந்து காப்பது மட்டும் அல்ல, அவர்கள் தங்கள் சிறகுகளை வளர்த்து கொண்டு தாங்களே பறக்க கற்றுக்கொள்ளும் வரை அவர்களுடன் துணை நிற்பதே ஆகும். இந்த வீடியோ இது பார்த்தோம் அப்படின்னா, இது குழந்தைங்களுக்காக மட்டும் நம்ம இதை எடுத்துக்க முடியாது. இது குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்கணுன்றதுக்கு இது நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளே சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு கைத்தாங்கல் எதிர்பார்க்கிறோம். ஐயோ நமக்கு கஷ்டம் வந்துருச்சு, யாராவது ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா. அதை விட்டுட்டு நமக்கு ரெக்க இருக்கிறத நம்மளே பறக்கிறோம் பாருங்க. This too shall pass, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த கஷ்ட நிலையை நம்ம தாண்டி வரும்போது பாத்தீங்கன்னா சக்சஸ் வருங்க. அடுத்தது ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்சஸ். இந்த ஃபெயிலியர்ஸ் தான் ஒவ்வொரு கல்லையும் நம்ம ஃபெயிலியர்ஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸா பார்க்கணும். சக்சஸ்க்கு போற ஸ்டெப்ஸா. இதுக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஒரே இரவில் எல்லாவற்றையும் இழந்தார். 1914 67 வயதில் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் தொழிற்சாலை தீப்பற்றி எரிந்தது. பல வருட உழைப்பும் கண்டுபிடிப்புகளும் ஒரே இரவில் சாம்பலானது. ஆனால் அவர் அந்த பேரழிவில் தன் தவறுகளும் அழிந்தது என்று புதிதாக தொடங்கினார். மீண்டும் ஆரம்பித்து 3 வாரங்களிலேயே ஒளிப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அதுதான் வெற்றியாளரின் மனநிலை. வெற்றி என்பது விழாதது அல்ல, விழுந்தும் எழுவது. சோ பார்த்தோம்னா நம்ம கஷ்டம் வருதுன்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு நம்மள ஜெயிக்க வைக்கும், இல்லைன்னா நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்து போகும். அதனால என்ன ஒரு கஷ்டம் வந்தாலுமே நம்ம அதை தாங்கிக்கிட்டு நம்ம ரெக்கைகளை நம்மளே விரிச்சு நம்ம பறக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றது அதுல சரி. இது பாத்தீங்கன்னா இந்த சக்சஸா அவர் எப்படி ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சாலும் திருப்பி புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு பாருங்க. அதெல்லாம் இவங்கள மாதிரி பீப்புளை பார்த்தா நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறோம். இப்போ இது இஃப் யூ திங்க் யூ கேன், you are right, if you think you cannot, you are right. எப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. நீங்க உங்களால முடியும்னு நினைச்சீங்கனாலும் கரெக்ட் தான், என்னால முடியாதுன்னு நினைச்சாலும் கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா நினைக்கிறது நம்ம இது நம்ம ஹெல்த்துக்கா இருக்கட்டும், நம்ம ஹாப்பினஸ் ஃபேமிலி லைஃபுக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம சக்சஸ், நம்ம பிசினஸ் சக்சஸோ இல்ல ஜாப்ல எதுக்கா இருக்கட்டும், டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஆஃப் ஈச் பர்சன். போராடுற குணம் அதை பொறுத்துதான் இந்த 2 சென்டென்ஸுக்கான இது எப்படி முடிய போகுதுன்றது. அடுத்தது the big thing is not what happens to us in life, but what we do about what happens to us. நம்ம லைஃப் நமக்கு ஏதோ மேஜிக் நடக்கும், நான் அடுத்த ஸ்டெப்ல முன்னேறிடுவேன், இல்ல எனக்கு ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்கும், கடவுள் ஒரு மிராக்கிள் 3 மாசத்துல கொடுக்க போறாரு அப்ப நடக்கும் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்றது வெயிட் பண்ணவே கூடாது அந்த மாதிரி. பட் வாட் வி டூ அபவுட் வாட் ஹேப்பன்ஸ், நமக்கு என்ன நடக்குதோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியன்றாரு. இதை ஒரு வீடியோ மூலமா நம்ம பாத்திரலாம். நகர்ந்தால் கிடைக்கும், நின்றால் கிடைக்காது. ஒரு மனிதர் உணவு விடுதியில் தட்டை பெடுத்து உணவு கவுண்டர்களில் விரும்பியவற்றை தேர்வு செய்கிறார். வாழ்க்கையும் ஒரு உணவு விடுதி போல்தான். நாம் நம்முடைய தட்டை பெடுத்து எதை வேண்டும் என்று நாமே தேர்வு செய்கிறோம். அவர் பில்லிங் கவுண்டருக்கு சென்று பணம் செலுத்தி உணவை பெறுகிறார். நம் வாழ்க்கையிலும் நாம் விரும்பியது எதுவாக இருந்தாலும் அதற்கான விலையை செலுத்தினால் மட்டுமே பெற முடியும். அப்பொழுது மற்றொருவர் எதையும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். முதல் மனிதர் உணவை உண்கிறார்.
எனவே நாம் எச்செயலையும் எப்போதும் தள்ளி போட்டோமானால் வாழ்க்கை நமக்காக காத்திருக்காது. யாராவது வந்து நமக்காக பரிமாறுவார்கள் என்று காத்திருந்தால் நாம் என்றென்றும் காத்திருக்க வேண்டி வரும். ஆகவே தேர்வு செய்வோம், செயல்படுவோம். வாழ்க்கை நாம் நினைத்ததை விட அதிகமாக நமக்கு வழங்கத் தொடங்கும். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாத்தீங்களாங்க. லைஃப் இஸ் எ கெஃப்டீரியா. நம்ம வந்து நம்ம முன்னால அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. எடுத்துட்டு நிறைய பேர் அதை எடுக்கிறோம். ஆனா வந்து அதுக்கான விலையை நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு ஷர்ட் வாங்க போறோம், அதுல 999 போட்டிருக்குன்னா நம்ம அதை அந்த ரூபாய் கொடுத்தாதான் அது கிடைக்கும். அப்போ அந்த விலையை நம்ம எதுக்குனாலும் ப்ரே பண்ணாதான் கிடைக்கும். அப்போ ஒரு விஷயம் நம்ம we have to pay the full price அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா there are 3 kinds of people in the world. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா people who make things happen, செய்ய வைக்கிறாங்க. அதாவது சக்சஸ்ஃபுல் பீப்புள் who watch things happen, வேடிக்கை பாக்குறது, என்ன நடந்துட்டு இருக்குன்றத வேடிக்கை பாக்குறது. மூணாவது people who wondered what happened, என்ன நடக்குது இங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது. நாம எந்த வகையா இருக்கோம்? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா அவர் வந்து இத சொல்றாரு. நம்ம எந்த இதுல இருக்கோம்? நம்ம அந்த இதுல இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம பழகணும். ஸோ நான் என்னுடைய இதை நான் முடிச்சுக்கிறேன். இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புக்குங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் படிங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாருங்க, இது படிச்சு கிழிச்ச புக்கு. நிறைய பேஜஸ் இல்ல. இது வந்து நியூ எடிஷன். யூ கேன் வின். இதே தமிழ்லயும் வந்து உங்களால் வெற்றி பெற முடியும்ன்றது வந்து கிடைக்குது. கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிங்க. இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் இனிய பொன்னால அமையறதுக்கும் இனி வரும் ஃபியூச்சர் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் எல்லாரையும் வாழ்த்தி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.